அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள்னு சொல்லப்படுது. கடலால எப்படிங்க திருமுழுக்கு பெற்றார்கள்? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6,00,000 காலாட்படையினர் இருந்தாங்க. ஒரு 20,00,000 பேர் மோசேய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. அ இந்த 20,00,000 பேரும் அந்த கடல் நடுவே, உலர்ந்த தரை நடுவே நடந்து வந்தார்கள்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் கால் நனையலன்னு நெகேமியால 9:11 சொல்லுது. பாருங்க, இந்த வசனத்துல நெகேமியா 9:11 சொல்லுது. அவர்கள் முன் கடலை பிளந்தீர். எனவே கடலின் நடுவே உலர்ந்த தரையில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்களையோ கல்லை போன்று ஆழ்கடலின் பாதாளத்திற்குள் வீழ்த்தினீர். நீர் அவர்களை பகலில் மேகத்தூணினால் வழி நடத்தினீர். இரவில் நெருப்பு தூணினால் அவர்களின் வழிக்கு ஒளி கொடுத்து அதில் நடக்கச் செய்தீர். அப்படி சொல்லி நெகேமியா சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? அவர்கள் உலர்ந்த தரையில் நடந்து போனார்கள். அப்ப அவர்கள் கால் நனையல. அப்ப இந்த 20,00,000 பேரும் இந்த 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது போல மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 20,00,000 பேர் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கடலுக்குள்ளார ஒருத்தரா போயிட்டு வந்தாங்களா? மூழ்கி எழுந்திருச்சாங்களா? அவர்கள் கால் நனையலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சரி, மேகத்தால எப்படி திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள்? மேகத்தால எப்படி திருமுழுக்கு பெற்றார்கள்? அப்ப திருமுழுக்கு என்றால் என்ன முதல்ல? அத முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் நம்முடைய ஜென்ம பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய தோடு இணைக்கிற செயல்தான் திருமுழுக்கு.